Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Krishnaya Vasudevaya Haraye Paramatmane, Pranadakleshanasaya Govindaya Namo Namaha. Kalaye Sundarakaram Sadaiga Priyadarshanam, Ajnananasakam Devam Sadgurum Muralidharam. Sri Haraye Namaha, Sri Haraye Namaha, Sri Haraye Namaha. Gopika Jivana Smaranam Govinda Govinda. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் என்னன்னு கேட்டால் சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவே. அதனால் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற கிரந்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் 3வது ஸ்கந்தத்தில் விதுரருக்கும் உத்தவனுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் சம்பாஷணையை பார்த்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னா விதுரர் பல தேசங்களுக்கு தீர்த்தயாத்திரெல்லாம் போயிட்டு யமுனக்கரைக்கு வரார். அந்த யமுனக்கரையில் ஒரு கிருஷ்ணர பக்தரை பார்க்குறார். அவர் வேறு யாரும் கிடையாது, உத்தவன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனோட ஆத்மசகா, கிருஷ்ண பரமாத்மாவிலேயே ஞானி என்று போற்றப்படக்கூடிய உத்தவர். அந்த உத்தவன் அந்த யமுனக்கரையில் உட்காண்டிருந்தார். 2 பேரும் பார்த்ததும் 2 பேரும் சந்தோஷப்பட்டா. 2 பேரும் ஒருத்தர் ஆலிங்கனம் ஆலிங்கனம் பண்ணதுக்கப்புறம் விதுரர் எல்லோரும் சௌக்கியமாக கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்கோ, அவர் பண்ண லீலைகள்லாம் சொல்லுங்கோ. ஏன்னா உத்தவன் கூடவே இருந்ததுனால விதுரருக்கு அவர் வாக்கால் கிருஷ்ணனோட லீலைகளை கேட்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுனால உத்தவனும் கிருஷ்ணன் பண்ணின அத்தனை லீலைகளையும் மதுராவில் பிறந்தது. அப்புறம் கோகுலத்துக்கு போனது. கோகுலத்தில் சில அசுரர்களை வதம் பண்ணது. அதுக்கப்புறம் பிருந்தாவனம் வந்தது. பிருந்தாவனத்தில் மாடு மேய்ச்சது. பிருந்தாவனத்தில் கோவர்தன மலையை தூக்கினது. அப்புறம் யமுனை ஜலத்தை விஷம் கலந்த அந்த யமுனை ஜலத்தில் இருக்கக்கூடிய காளியன்னு சொல்லக்கூடிய ஒரு நாகத்தை, 100 தலை நாகத்தை அங்கேருந்து விரட்டி விட்டு அந்த யமுனை ஜலத்தை சுத்தமாக்கினது. அக்னியை குடித்தது. அப்புறம் பல அசுரர்களை, கொக்கு மாதிரி ஒருத்தன் வரான், மலைப்பாம்பு ரூபத்தில் ஒருத்தன் வரான். யார் யார் எந்தெந்த அசுரர்கள் கம்சனால் ஏவப்பட்டார்களோ அத்தனை அசுரர்களையும் கிருஷ்ண பரமாத்மா ஜஸ்ட் லைக் தட் விளையாட்டாகவே எல்லாரையும் வதம் பண்ணிட்டு போயின்ட்டுருக்கார். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி மீண்டும் மதுராவுக்கு அக்ரூரர்னு சொல்லக்கூடிய கம்சனால் அனுப்பப்பட்ட ஒரு மந்திரி கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட, கிருஷ்ண பரமாத்மா அந்த அங்கே இருக்க கோபியர்கள்லாம் எல்லாம் புலம்புறான். கிருஷ்ண பரமாத்மா உனக்கு இது நியாயமா, இத்தனை நாள் என் கூட இருந்துட்டு இப்படி எங்களை விட்டுட்டு போறியே அப்படின்னு அழறா. கோவிந்தா தாமோதரா மாதவா இதி அப்படின்றார். கோவிந்த தாமோதர மாதவா அப்படின்னு புலம்புறா. எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷத்தை உண்டு பண்ணினேன், இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துட்டு இப்படி பிரிக்கிறியே, விதியே உனக்கு தகுமா அப்படின்லாம் அவெல்லாம் புலம்புறா. அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு சமாதானம் சொல்லி அதுக்கப்புறம் அக்ரூரை வேகமாக ரதத்தை விட சொல்கிறார். ரதத்தை வேகம் விட்டுறார். அது மாத்தியானிய காலமாக இருந்ததுனால அவர் அக்ரூரை என்ன பண்ணார், பகவான் ரதத்தில் இருக்க சொல்லிட்டு நான் யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு வரேன், ஜபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இறங்குறார். அவர் ஸ்நானம் பண்ணினாக்க உள்ளேயும் பார்த்தாக்க கிருஷ்ண பரமாத்மா பலராமர் ஆதிசேஷனாக இருக்கார். கிருஷ்ண பரமாத்மா அனந்த நாராயணனாக இருக்கார், பகவானாக இருக்கார். உள்ள ஒரு வைகுண்டத்தையே அவர் காட்டுறார். திருப்பி ஏஞ்சி பார்த்தா மேலே ரதத்திட்டில் அவர் உட்காந்துருக்கார். மேலே ரதத்துலேயும் உட்காந்துட்டுருக்கார். திருப்பியும் ஸ்நானம் பண்ணால் திருப்பியும் உள்ளே அனந்த பத்மநாபனாக காட்சி கொடுக்குறார், வைகுண்டத்தையே காட்டுறார். அவர் ஆச்சரியம் தாங்கலை. அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்க அவர் மனசுக்குள்ளே அக்ரூருக்கு ஒரு கலக்கம் வந்தது. ஏன் அப்படின்னாக்க கம்சன் கிருஷ்ணனையும் பலராமையும் அழைச்சிட்டு வந்த காரணம் என்னென்னு கேட்டாக்க அங்கே தனுர்யாகம்னு ஒரு வியாஜத்தை வச்சுண்டு அங்கே சில மல்லர்கள், அப்புறம் கோலையாப்பிடங்கிற யானை, சானூரன் இவர்களை வைத்து
ஃபஸ்ட்டு கோலையாப்பிடத்தினாலே வதம் பண்ணிடலான்னு அவன் தீர்மானம், அதுலேயும் தப்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க மல்லர்கள் சாணூரர்கள் அவர்களை வச்சு வதம் பண்ணணும் அப்படிங்கிறது அவன் திட்டம். அதுக்காக தான் கூப்பிட்ருக்கார். தன்னால் வந்து இது மாதிரி வதம் ஆக போகிறதையும் அவருக்கு மனசில் ஒரு கலக்கம் இருந்தது. அந்த கலக்கத்தை போக்குறதுக்காக என்னவோ தெரியல, கிருஷ்ண பரமாத்மா தான் பகவான், அவருக்கு பகவானே தெரியும், இருந்தாலும் இந்த ஒரு காரியத்துக்கு வந்து என்னை உபயோகப்படுத்தின கம்சனை மனசில் லேசாக நினச்சிருப்பாரோ என்னமோ, அதனால் வந்து கிருஷ்ண பரமாத்மா கவலைப்படாத, நான் சாக்ஷாத் நாராயணன் தான் காட்சி கொடுக்குறார். அதுக்கப்புறம் வந்து அக்ரூர் சுதி பண்ணுறார். சுதி பண்ணதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா வந்து கேட்குறான், என்ன அக்ரூரே அதிசயம் பார்த்தேலா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அக்ரூரை சொல்கிறார், அப்பா நான் பார்த்தது அதிசயம் இல்லை, காமிக்கிறதையும் காமிச்சிட்டு இன்னும் அதிசயமானு கேட்குறியப்பா, அதுதான் அதிசயமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து அக்ரூர் வந்து மதுராவுக்கு வர்றார். மதுராவுக்கு வந்ததும் என்ன அப்படின்னுட்டா, அங்கே தன் வீட்டுக்கு கூப்பிட்றார். அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறான், இல்லை நான் தகுந்த காலத்தில் வரேன், இப்போ வந்து நான் அந்த ஊரை சுற்றி பார்க்கணும், மதுராவையே சுற்றி பார்க்கணும், அதனால் இப்போ வரத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டயத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நல்லா எல்லாம் அங்கே பார்த்தா மதுரா வந்து ஒரு சிட்டி மாதிரி இருக்குது. இவெல்லாம் வந்து கிராமத்திலே வளர்ந்தவர்கள். அதனால் வந்து எல்லோரும் சில கோபர்கள்லாம் கௌபீனத்தோடு இருக்கா, பெரிய துணியை வந்து முண்டாசாக கட்டின்னு இருக்கா, சின்ன ஒரு கௌபீனத்தை கீழே சுற்றின்னு இருக்கா. அங்கே போட்ட எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெஸ்லாம் பார்க்குறா. இவளுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒன்று அங்கே ஒரு ரச்சகன்னு சொல்லிட்டு ஒரு சலவை தொழில் நிறையா ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அவன்கிட்ட ட்ரெஸ்ஸு கேட்குறான். அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவனை வதம் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு தையக்காரன் இருந்தான். அந்த தையக்காரனை கூப்பிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு தைக்க சொல்லி இவரும் கிருஷ்ணனும் தனக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த தையக்காரனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாலாக்காரன் அவன் வந்து நிறையா மாலைகள்லாம் கிருஷ்ணனுக்கு சாத்துறான், பலராமருக்கு சாத்துறான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வயசான பாட்டி கூனி கூனி வந்தா, குப்ஜேன்னு பேர், திருவிக்கிறன்னு சொல்லுவா அவளை. 3 இடத்துல வந்து வளைவு இருக்கும் அவளுக்கு. அவள் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, கம்சனுக்கு டெய்லி சந்தனத்தை அரைச்சி அவனுக்கு பூசி விட்டு, ஏன்னா அவளுக்கு வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் நல்லா தெரியும், திரவியங்கள்லாம் நல்ல நறுமணம் மிக்க அந்த காஸ்மெட்டிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த தைலங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கம்சனுக்கு வந்து தடவி விடுவாள். அதான் வேலை. ஆனால் அவள் கூனி கூனி குப்ஜியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் விகாரமாக இருப்பான். உடனே கிருஷ்ண பரமாத்மா வந்து எனக்கு இது தடவரியா அப்படின்னு கேட்டால், உனக்கு இல்லாமலான்ட்டு அவள் தடவரா. உடனே வந்து அவள் கூனை பகவான் நிமித்துறான். குப்ஜைன்னு சொல்லக்கூடிய ஒரு வயதான மூதாட்டி சந்தனம் கொடுத்தா. சந்தனம் கொடுத்ததுக்கு அவளுக்கு வந்து அழகை கொடுத்தான். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி குழந்தையாக இருக்கிறப்பயே ஒருத்தர் வந்து விஷத்தில் பூதனைன்னு சொல்லக்கூடிய ஒரு அரைக்கை வந்து பாலில் விஷத்தை தடவி கொடுத்தா, அதுக்கே அவளுக்கு நல்ல கதியை கொடுத்தான். அப்படிங்கிறப்ப இவள் ஆசையோடு சந்தானத்தை கொடுக்குறான்னா அவளுக்கு அழகை கொடுக்க மாட்டானா? அப்புறம் என்ன ஆகிடுதுன்னு கேட்டால், அவள் கூனை நிமித்தி அவளை பார்க்கறதுக்கு வந்து ஒரு 16 வயசு பொண்ணாட்டம் ஆக்கி விட்டான். ரொம்ப அழகாக திவ்ய ஒரு கந்தர்வ ஸ்திரீ மாதிரி ஆக்கிட்டு, அப்சரஸ் மாதிரி ஆக்கி விட்டான். பார்த்து தான் அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றான். நான் அப்புறம் வரேன்னு சொல்லி அனுப்புகிறான். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த மதுராவையே கிறங்கடிக்கிறான். பார்க்குறாலாம் நினச்சிக்கிறான், இந்த குழந்தை தான், இந்த குழந்தை தான், இந்த குழந்தை தான் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிறான். இவன் தான் பகவானா. அந்த கோகுலத்துலேருந்து தேவிக்கு வந்து 8வது புள்ள இந்த கோகுலத்துக்கு போயிட்டான். அங்கே வளர்ந்து நிறைய லீலைகள்லாம் பண்ணியிருக்கான். இவன் தான் கொடையை தூக்கினான், மலையை பெரிய கொடையாக தூக்கினான். இவன் தான் பாவம் மேல் நர்த்தனம் பண்ணான். இவன் தான் பல அசுரர்களை வதம் பண்ணினான் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் பார்க்குறாளோ அப்படியே பார்த்துட்டே இருக்கா. கிருஷ்ணனோட அழகு அசுராலே உத்தவன் சொல்கிறான், அசுரர்கள் கூட பாக்கியம் பண்ணியவாதான். ஏன் அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு எழுத்தாப்பில் சண்டை போகிற வாஜத்தில் கிருஷ்ணனையே தர்ஷனம் பண்ணிட்டு இருந்தாலே அவளுக்கு தர்ஷனன்னு தெரியாது, சண்டை தான் போட வந்தா. இருந்தால் கூட கிருஷ்ண பரமாத்மா சதுர்புஜத்தோடு பார்த்தாலே ஒரு கருட சேவை ஆச்சே அவளுக்கு. அதனால இந்த அசுரர்கள் புண்ணியவான்கள் தான் அப்படின்ட்டு உத்தவன் சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து அந்த யாரெல்லாம் பார்க்குறாளோ வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கா. அங்கே வந்து பிருந்தாவனத்தில் வந்து கோபிய ஸ்திரீகள்லாம் வந்து அவன் மேலே ஆசை வச்சது பெரிய விஷயம் கிடையாது. சிட்டியில் நாகரிகமாக இருக்கக்கூடிய இந்த யுவதிகள் கூட கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்துட்டே இருக்கா. எல்லாரையும் பார்க்குற எல்லோரும் என்ன பண்ணுறான், நான் புஷ்பங்களை ஊறி அழைக்கிறான், அவன் மேலே புஷ்பங்களை போடுறா, அக்ஷதையை போடுறா. எல்லார் வீட்லேயும் வந்து கோலம் போட்டிருக்கா. எல்லோரும் வந்து வீட்டில் வந்து பூரணங்கம் வச்சு நிற்கிறா. மாவளத்தோடலாம் கட்டியிருக்கா. ரொம்ப சுகந்தமாக இருக்குது எல்லா வீடுகளும். கிருஷ்ண பரமாத்மா எல்லாத்தையும் பார்த்துன்னு போயிட்டே இருக்கான். எந்த இடத்துல தண்டியாகம் பண்ணுறானோ அந்த இடத்துக்கு வந்தான். அங்கே ஒரு யானை, கோலையாப்பிடன்னு ஒரு யானை இருந்தது. அது ஒரு அசுரன் தான், அது யானையாக இருக்காது. அந்த கோலையாப்பிடத்தை வந்து வதம் பண்ணினான்.
அதோட கொம்பை எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த யாகத்துக்கு உள்ள தனு எங்கே அந்த தனுசு இருக்குது, வில்லு இருக்கோ அதை போய் முறிச்சிட்டு அதை கீழே போட்டு, அதுக்கப்புறம் ரங்க மண்டபம்னு சொல்லக்கூடிய டயாஸ் எந்த இடத்துல வந்து இந்த மல்யுத்தம் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துக்கு வந்தால் இந்த மல்லர்கள் சாணூர முஷ்டிகர்லாம் நிற்கிறா. அவளாம் வா சண்டைக்குன்னு கூப்பிட்றா. உடனே கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறேன், நாங்கள்லாம் வேடிக்கை பார்க்க தான் வந்தோம், சண்டை போகிறதுக்கெலாம் வரல அப்படின்னு சொன்னதும், என்னடா அது அப்பேற்பட்ட கோலையாய்ப்படுத்தியே நீ வந்து வதம் பண்ணவனுக்கு இந்த சின்ன பிள்ளைன்னு இது சொல்கிறியா, பயப்படுறமா நடிக்கிறியா, உன் இது எனக்கு என்ன தெரியும், வா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிட்றான். உடனே ஆரம்பத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து கொஞ்சம் அவனுக்கு நேக்காக கொடுத்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணானுக்கா அந்த மன்னர்கள்லாம் வதம் பண்ணினார். இதை பார்த்துட்டே இருந்தான் கம்சன். உடனே அவன் சொல்கிறான், கிருஷ்ணன் நாடு கடத்து, வசுதேவனை நாடு கடத்து, தேவகியத்துக்கு ஜெயிலில் போடுன்னு ஒன்று குதிக்கிறான். உடனே கிருஷ்ண பரமாத்மா தன் யோக மகிமையினால் அப்படியே ஜம்ப் பண்ணி கம்சனோட முன்னாடி வந்து இறங்குறான். அப்புறம் கம்சனோட சிகையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து அங்கேருந்து அந்த ரங்கம்ட டயாஸில் தள்ளி விட்றான். தள்ளி விட்டு அவன் மார்பில் எகிரி குதித்து ஓங்கி ஒரு குத்து விட்டான். கம்சனும் வதமாயிட்டான். கம்சன் வதமானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தன் அப்பா அம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணினான். அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து தன் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினா. சாந்தீபினி குருகுலத்துக்கு அமுச்சு விட்டார். சாந்தீபினி குருட்ட வந்து 64 நாட்களில் எல்லாத்தையும் கற்றுண்டார். அதுக்கப்புறம் வந்து என்ன தட்சணை வேணும்னு கேட்டதும் அவர் வந்து 10 வருஷம் முன்னாடி இறந்து போன புத்திரனை கொடு அப்படின்னு கேட்டார். உடனே வந்து சமுத்திரத்துக்கு போனார். வருணராஜனை கூப்பிட்டார். அவன் வந்து கீழே வந்து சங்கசுடனும் அசுரன் இருக்கான், அவன் தான் அழிச்சிட்டு போனான்னு சொன்னார். அந்த சங்கசுரனை வதம் பண்ணி நான் பாஞ்சஜன்யன்னு சொல்லுவான், அவனை அந்த எடுத்துட்டார். அதான் கையில் சங்கா வச்சுட்டு இருக்கார். அந்த சங்கை தான் கையில் வச்சுட்டு இருக்கார் அவர். அந்த சங்கை எடுத்துகிட்டு போய்த்து யமலோகத்துக்கு போய் அங்கே போய் ஊதுறார். அந்த பாஞ்சனத்தை ஊதுறார். ஊதினந்து யமன் அங்கேருந்து பயந்து வந்து அந்த குருபுத்திரனை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த குருபுத்திரனை 10 வருஷம் முன்னாடி இறந்து விட ஒன்றும் படிக்கல இல்லையா. உடனே வந்து இப்போ வந்து 20 வயசு ஆகிடுது, இனிமேல் படிக்க முடியாது இல்லையா. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அந்த சாந்திமினி குரு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே தன் ஸ்பர்ஷத்தினாலே அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனையும் புத்திசாலியாக ஆக்கி, ஏன்னா அடுத்த ஒரு வாத்தியார் வேணுமே அந்த பாடசாலைக்கு, அதனால் அவனையும் பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்டாக ஆக்கி திருப்பி வந்து குருநாத் வந்து கொடுக்குறான். சாந்திமினி குருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னாக்கா, 10 வருஷம் முன்னாடி இறந்து போன என் புத்திரனை யமலோகத்தில் போயிட்டு யமனோட சண்டைலாம் போல யமனை போய் மிரட்டி அங்கேருந்து என் புத்திரனை அப்படியே கொண்டு வந்து தரல, அவனுக்கு வந்து தனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லி வச்சு அழைச்சிட்டு வந்திருக்கானேன்னு சந்தோஷம் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப உனக்கு இது மாதிரி சிஷ்யன்ஸ்னால் ஒன்றை மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு கொண்டாடுறார். அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது தான் அங்கே ஆச்சரியம். என்ன அப்படின்னுட்டா, நான் வந்து ஏதோ படித்தேன், நான் படித்ததெல்லாம் மறக்காமல் இருக்கணும்னு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்ட்டு சாந்தீபனிட்ட கேட்குறார். உடனே சாந்தீபனி சொன்னார், என்கிட்டயே வந்து யோக பிரபாவத்தை காட்டி பகவான்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன், நீ வந்து லோகத்தை அனுசரிச்சுட்டு இது மாதிரி பேசுகிற, நீ வந்து படித்தது எல்லாமே அப்போ படித்த மாதிரியே இருக்கும், எதெல்லாம் நீ படித்து எதுவும் உனக்கு மறக்காது, இப்போ படித்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது மாதிரி எப்போதும் உனக்கு அப்போ படித்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். அதுக்கப்புறம் மதுராவுக்கு வர்றார். ஜராசந்தன் 17 வாட்டி சண்டை போடுறான். 17 வாட்டியும் கிருஷ்ணனையும் ஜெயிக்கிறான். ஏன்னா வந்து இந்த ஒரு அவதாரமே வந்து பூபாரத்தை குறைக்கிறதுக்கு தான். ஒவ்வொரு வாட்டியும் வந்து நிறையா சேனைகளை அழிச்சிட்டு வருவான். அப்போ எல்லா சேனைகளையும் வதம் பண்ணி ஜராசந்தனை மட்டும் விட்டுருவார். அந்த ஜராசந்தனும் 1 வாட்டி 2 வாட்டியில் 17 வாட்டி, கடைசியில் 18வது வாட்டி வரப்போ காளையவனன்னு சொல்லிட்டு சில மிளேச்சராஜாக்கள்லாம் அவரை அழைச்சிட்டு வரான். அந்த மிளேச்சராஜனை தான் வதம் பண்ணாமல் முச்சுக்குந்தர்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தனாலேயே அவனை வதம் பண்ணி, அவர் கண்ணை தூங்கிட்டு இருந்தார், அவர் காலால் எட்டி உதைச்சான், கண்ணை திறந்து பார்த்தார், பஸ்மம் ஆயிட்டான். அதுக்கப்புறம் முச்சுக்குந்தனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டில் என்ன பண்ணி இரவோடு இரவாக என்ன பண்ணினான்னாக்க, யாருமே அணுக முடியாது ஒரு ஆழிக்கு நடுவில், சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணி துவாரகா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை உண்டு பண்ணி தேவசிற்பி மூலமாக எல்லாரையும் குடியேற்றிட்டான். இவனும் கிருஷ்ணனும் பலராமனும் ஆகாய மார்க்கமாக அங்கே போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டான், சத்யபாமா கல்யாணம் பண்ணிட்டான், 8 பத்தினிகளை கல்யாணம் பண்ணிட்டான். அவன் நரகாசுரனை வதம் பண்ணி 16,100 பத்தினிகளை கல்யாணம் பண்ணிட்டு 16,108 கிருஷ்ணனா துவாரகையில் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற சரித்திரத்தெல்லாம் விஸ்தாரமாக எடுத்து சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன் இப்படி இருக்கிற காலத்தில் கௌரவர்கள் வந்து பாண்டவர்களை வந்து ஏமாற்றினதுனால குருஷேத்திரத்தில் வந்து பாண்டவர்களுக்கு தூது போய்
பாண்டவர்களுக்கு பக்கத்து தர்மத்தை எடுத்து சொல்லி அவன் கேட்காதனால சண்டை அப்படின்னு தீர்மானம் பண்ணி குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் பண்ணி தான் ஆயுதமே எடுக்காமல் தன் கண்களாலேயே அத்தனை பேரையும் வதம் பண்ணினார் பரமாத்மா. பீஷ்மரே சொல்கிறார், துரோணரும் சொல்கிறார். என்ன பீஷ்மர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அன்றைக்கி ஒரு பார்வை பார்த்தியப்பா, அதுலேயே நாங்கள் போயாச்சு அப்படின்னு பீஷ்மர் பிராணன் போனவன் சொல்கிறார். அதனால் பீஷ்மர், துரோணன், பெரிய பெரிய மகாரதர்கள் அத்தனை பேரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி கிருஷ்ண பரமாத்மாவோட கிருபையினால் பாண்டவர்களுக்கு ஜெயம் கிடைச்சது. பாண்டவர்களை திருப்பியும் தர்மபுத்திரை வந்து சிம்மாசனத்தில் அமர வச்சு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து கொஞ்ச நாள் நீங்கள் இருக்கணும்ன்ட்டு யுதிஷ்டரை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார். ஸோ அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கோசரம் சில நாட்கள் அங்கே தங்கியிருந்தார். அப்படி இருக்க சில யாகங்கள்லாம் பண்ண சொன்னார். 3 அசுமேத யாகம் பண்ணினா. ஆனால் கிருஷ்ண பரமாத்மாக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்க, அவருக்கு வந்து எதுனாலே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னாக்கா அவர் அந்தராத்மியா, எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மியாக இருக்கக்கூடியவர். தர்மத்தின்படி வாழ்ந்தார். துவாரகையிலையும் எதுலேயும் பற்றில்லாமலே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தார். எப்படி இருப்பான் கிருஷ்ண பரமாத்மா, எப்படி இருப்பான்னாக்கா, வெக்ஸாயை உட்காந்துட்டுருக்கான், இல்லை மூஞ்ச தூக்க போட்டு உட்காந்துருக்கான், அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு மந்தகாசமான ஒரு புன்னகை, எப்போதும் வந்து திருமுகத்தில் பார்த்தா ஒரு மந்தகாசம், ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அழகான ஒரு புன்சிரிப்பு. பார்க்கறதுக்கு 16 வயசு ஆயிடுத்து, 100 வயசுக்கு மேலே ஆயிடுத்து. இருந்தாலும் பார்க்கறதுக்கு 16 வயசு யுவாவாக இருப்பார் பார்க்கறதுக்கு. அப்புறம் வந்து பேசினார்னாக்கா அவ்வளோ அழகாக பேசுகிறார், மணிமணியாக பேசுகிறார். கேட்டுகிட்டே இருக்கு. சில பேர் பேசுகிறது எப்படா நிப்பாட்டுவான்னு தோணும் இல்லையா? ஆனால் கிருஷ்ண பரமாத்மா பேசினாக்கா எப்படி இருக்குனாக்கா அமிர்தமாக இருக்கும். அமிர்தத்தை வருஷிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு அமிர்த வருஷினியாக இருக்குமா அவர் பேசுறது. கேட்டுகிட்டே இருக்கலாம், கிருஷ்ணா பேசிகிட்டே இருக்கும். உத்தவனே பின்னாடி சொல்கிறான், அது பார்க்க போகிறோம் ஏகாஸ்கந்தத்தில். உத்தவா நிறையா பேசுகிறார். அவர் நிறையா வந்து தர்மங்கள்லாம் எடுத்து சொல்கிறார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உத்தவனை பார்த்து, உத்தவா உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இருந்தால் கேளு அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா உத்தவனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு உத்தவன் சொல்கிறான், எனக்கு ஏது சந்தேகம் அப்படின்னா, அடப்பாவி இத்தனை நேரம் உனக்கு இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்னாக்கா, எப்போ சூரியன் பிரகாசமாக இருக்கார், சூரியனுக்கு பக்கத்தில் பனி இருக்குமா, உடனே அது வந்து இதாகிடாது, பனி வந்து எவாபரேட் ஆகிடாதா? எப்போ நான் அவன் பக்கத்தில் இருக்கணும் அப்பயே என்னோடய சம்சயம்லாம் தீர்ந்து போயிடுது, சம்சயமே எனக்கு கிடையாது. அப்புறம் என்னோட கேள்விலாம் கேட்டியாடா அப்படின்னா, நீ பேசக்கூடிய அந்த வாக்கு, நீ சிரிச்சுட்டே பேசுகிற பார்த்தியா, அப்படி பேசுகிறப்போ வந்து அந்த காதில் இருக்க தோடு அப்படி ஆடுறது, தலை கேசம் பறக்கிறது, கையை ஆட்டுறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நீ உன் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக தான் கேள்வி கேட்டேனே தவிர தெரியாமல் கேட்கலன்னு உத்தவனே பின்னாடி பார்க்க போகிறோம் நம்ம. நல்லா அப்படி ஒரு புன்னகையோட, அந்த புன்னகைன்றது வந்து வாயால் சிரிச்சான்னு கிடையாது, கண்ணாலேயே புன்னகையோட அப்படி ஒரு பார்வை, கண்ணை பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு புன்னகையோட வேண்ட ஏண்டா வந்தான்னு தோணாமல் யாராக இருந்தாலும் சிரித்து பேசிட்டு எல்லாருடையும் அழகாக பழகிண்டு அவள் சொல்கிற கஷ்டத்தெல்லாம் காது கொடுத்து கேட்டுண்டு, இது மாதிரி கிருஷ்ண பரமாத்மா துவாரகையில் இருந்துட்டுருக்கார். அவரோட சரித்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, அப்பழுக்கே இல்லாத ஒரு சரித்திரம். இது இப்படி அது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாம் தர்மம் நம்ம பார்க்குறதுக்கு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். கிருஷ்ணா வந்து இது பண்ணி அதர்ம வழியில் ஜெயித்த மாதிரி துரியோதனே சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நீ வந்து அதர்ம வழியில் சூதாடினா நான் அதர்மத்தை தான் போவேன் அப்படின்னு கிருஷ்ணனே பின்னாடி சொல்கிறேன். மகாபாரதே சொல்லுவான், நீ நல்லவனாக இருந்தால் நான் நல்லவனாக இருப்பேன், நீ கெட்ட வழிக்கு போனால் நான் உன் வழியே வந்து திருத்துவேன், அப்போ நான் தர்மத்தை நிலைநாட்டுவேன். ஒரு அதர்மத்தில் இறங்க மாட்டேன். ரொம்ப அப்பழுக்கே இல்லாத ஒரு சரித்திரம். அவரோட ஹிருதயத்தில் மார்பலை எப்போதும் ஸ்ரீவஷ்ணங்கிற மச்சத்தில் ஸ்ரீதேவி வந்து வாசம் பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த லோகம்னு கிடையாது, மின்லோகம், இந்திரன், தேவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்தார். யாதவர்களுக்கு, விருஷ்ணிகளுக்கு, அப்புறம் பக்கத்து நாட்டு ராஜாக்களுக்கு, எல்லா ராஜாக்களையுமே என்ன பண்ணிட்டாருனாக்க யாருமே வந்து எல்லாரையும் பிரியலாக்கி விட்டார் கிருஷ்ண பரமாத்மா. யாதவ குலத்தை மட்டும் அவர் வந்து விருத்தி பண்ணலை, அதை மட்டும் ஓஹோன்னு கொண்டு வரல. அந்த அண்டி இருக்கக்கூடிய சிறு குறு மன்னர்கள்லாம் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் கூட ஒரு நல்ல ஸ்திதிக்கு வரவழைச்சாங்க கிருஷ்ண பரமாத்மா. அப்புறம் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து 125 வயசு ஆகிடுத்து. உடனே தேவர்கள்லாம் வந்து என்ன சொன்னா அப்படின்னு கேட்டாக்க, நீங்கள் வந்து இருந்தது போதும், அவதாரத்தை பூர்த்தி பண்ணிங்கோ, வந்து அவதார காரியம் பூர்த்தி ஆகிடுது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டதுனால, தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டதுனால கிருஷ்ணனுக்கும் சரி நம்ம வந்து அவதாரத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தார்.
அங்கே இதுக்கு துவாரகை பக்கத்துலனா கொஞ்சம் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், பிரபாத கஷேத்திரம் இருக்குது. சோமநாத்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பிரபாத கஷேத்திரம் இருக்குது. அந்த பிரபாத கஷேத்திரத்துக்கு வந்து போகலாம், முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம், ஸ்நானம் பண்ணலான்னு சொல்லி ஒரு வியாஜம்தான் அது வச்சுட்டு அழைச்சிட்டு போகிறான். எதனால் அங்கே அழைச்சிட்டு போனான் அப்படின்னு கேட்டாங்க. அவன் தீர்மானம் பண்ணிட்டான், இனிமேல் வந்து நம்ம வந்து இந்த துவாரகை வந்து இப்போது இந்த கௌரவ சைடு குறைஞ்செடுத்து 18 அக்ஷன் இப்படி போயிடுத்து, ஜராசந்தனால் பல பாரம் குறைஞ்செடுத்து இருந்த போதிலும் இந்த யாதவர்கள் வந்து கொழுத்து போயிட்டா. ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தை அப்படின்னு சொன்னாக்க இப்போ யாதவர்கள் பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த யாதவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் தேவர்களே யாதவர்களாக வந்தா. ஏன் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணன் பகவான் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்ணுறனோ அப்போ தேவர்கள்லாம் வந்து ஒரு ரூபத்தை எடுத்துகிட்டு பகவானுக்கு சேவை பண்ணுவாள். ராமாயணத்துலேயும் பார்த்தேன்னாக்க ராமனுக்கு கைங்கரி பண்ணுறதுக்காக தேவர்கள்லாம் வந்து வாலி, சுக்ரீவன் இவரெல்லாம் கூட வந்து ஹனுமன் எல்லாம் கூட வந்து ஜாம்பவான், அந்த வானரங்கள் அத்தனை பேரும் தேவர்கள் தான். அவருக்கு தான் வானரம். ஏன்னா இவன் வந்து கேட்டிருக்கான், எல்லாரையும் பற்றியும் பேசினான் ராவணன். வரம் கேட்குறப்ப வானரத்தை விட்டான், நரனை விட்டான், 2 பேரை விட்டான். அதனால தான் அவர் மனுஷனாக வந்துட்டு குரங்க வச்சுட்டு காரியத்தை சாதிச்சிட்டார். அதனால் வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக வந்தார். இந்த அவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் ஆதிசேஷனே இப்போ வந்து பலராமராக வந்திருக்கார். அப்புறம் எல்லாரும் பாண்டவர்கள்லாம் தேவர்கள் அம்சம்தான் அவர்கள்லாம். இந்திரன், வாயு, தர்மதேவதை, மருத்கணங்கள் இவர்கள் தான் வந்திருக்கா. வசுக்கள் ஒருத்த தான் பீஷ்மர், எல்லாம் வசுக்கள் தான். அதனால் தேவ மாதா தான் தேவகியாக வந்தால், கஷ்யபரே தான் வந்து வசுதேவராக வந்தார். அதுக்கப்புறம் நந்தகோபர், யசோதா கூட இவர் ஒரு வசுக்கள் தான் வரலாம். துரோணர்னு பேர் அவர் பேர். அதனால் வந்து எல்லாருமே தேவர்கள் அம்சம்தான், யாருமே வந்து சாதாரண மனிதர்களே கிடையாது. அதனால் கிருஷ்ண பரமாத்மா தீர்மானம் பண்ணிட்டான், இது மாதிரி எல்லாரையும் பிரபாஷத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே ஸ்நான தர்ப்பணம்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வியாஜம். அதை மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.